ஹாய், செவ்வாய்க்கிழமை டயட் மீல்ஸு. காலையில் மற்றவங்களுக்கு நான் இட்லி உப்புமா செஞ்சிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் வாரத்துக்கு 2 தடவையாவது இட்லி உப்புமா வந்துடும். அது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். நான் காலையில் கொஞ்சோண்டு இட்லி உப்புமா, சீனி கிழங்கு, வெள்ளரிக்காய், கார்ன் எடுத்துக்கிட்டேன். இது மத்தியானத்துக்கு. எனக்கு மட்டும் நான் சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவியும் எடுத்துக்க போகிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் வதக்கிட்டு ஸ்பைசஸ் சேர்த்து முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது வேறு மாதிரி செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். அது அப்படியே ரசம் மாதிரி போயிடுச்சு. பட் டேஸ்ட் நல்லா இருந்தது. சரி, நைட்டுக்கு நம்ம ராகி இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் எனக்கு மட்டும் ஒரு 4 சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன். நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு கை முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு இல்லைன்னா கசகசா இல்லை பொரிகடலைக்கு பதிலாக வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். திருப்பி கடாயில் நெய் சேர்த்துட்டு பெருஞ்சீரகம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எண்ணெயை விட நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறது நல்லது தான். எண்ணெய்க்கு நெய் பெட்டர் தான். அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் நைட்டுக்கு சேர்த்து வச்சதுனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். இப்போ நல்லா கழுவி நறுக்குன மஷ்ரூமை அதில் சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். எப்போவுமே மஷ்ரூம்க்கு உப்பு கம்மியாக சேருங்க. அதில் கொஞ்சம் உப்பு சத்து இருக்கிறதுனால உப்பு நார்மலாக போட்டிங்கன்னா அது ஜாஸ்தியாக இருக்கும். கிரேவி கொதிக்கிறதுக்குள்ளேயும் நான் சப்பாத்தி ரெடி பண்ண போகிறேன். எனக்கு மட்டும் நான் 2 சப்பாத்தி போட்டுக்க போகிறேன். எப்போயுமே நம்ம டயட் இருக்கும்போது மஷ்ரூமு, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸு, கேரட்டு இந்த மாதிரி நிறைய காய்கறி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி ரெடி. லன்ச் முடிஞ்சது. தேங்க்யூ. பாய்.